ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவராஜ் கவி யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமலையில் இருக்கிற மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை. மாசாணியம்மன் கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு பரிகாரமும் மிளகா அரைத்தல் வழிபாடும் தான் ரொம்ப ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு 7:45க்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். 7:45ன்றதுனால கொஞ்சம் வண்டியெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நேரமாக கிளம்பியிருந்தால் வண்டி இருந்திருக்காது. 6 மணிக்கு அந்தமாரி அந்த டைமில் கிளம்பியிருந்தால் வண்டி அதிகமாக வராது. நாங்கள் வந்து 7:45க்கு கிளம்புனதுனால அந்த 8 மணிக்கு அந்த ரேஞ்சில் வந்து வண்டியில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ரோடு வந்து டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. நான் வந்து அப்போ வீடியோ வந்து பேசி எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து சவுண்டாக இருந்தது. அதனால் வந்து நான் வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எடிட் பண்ணிட்டேன். இது வந்து என் காரில் வச்சுருக்கிற விநாயகர். அது விநாயகர் சுற்றி இருக்கிறது வந்து அந்த மல்லிகைப்பூ வந்து ஒரிஜினல் கிடையாது. இந்த சைடு இருக்கிறது வந்து எங்கள் செடியில் பூத்தது. தனியாக ஒரு மல்லிகைப்பூ இருக்குல்ல, அது வந்து எங்கள் செடியில் பூத்தது. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து பார்க்கிங்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 2 வீலருக்கு 20ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. காருக்கு வந்து 50 ருபீஸு கொடுத்துட்டு கார் வந்து பார்க் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருந்தோம். ஒரு தென்னந்தோப்பில் தான் வந்து ஒரு பார்க்கிங் போட்டிருந்தாங்க. இது அமாவாசைன்றதுனால ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. எல்லாம் சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்புற மாரி நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு பிளேஸை பார்த்து கார் வந்து பார்க் பண்ணிட்டோம். ஆனைமலைன்றது வந்து பொள்ளாச்சி சைடு தான். பொள்ளாச்சினாலே என்னென்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பாக தான் இருக்கும். அதனால் பார்க்கிங் கூட அங்கே வந்து தென்னந்தோப்பில் தான் இருந்தது. அப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஃபுல்லாக வந்து கடையாகவே தான் இருந்தது. நாங்கள் வந்து மாலையும் எலுமிச்சங்காயும் மட்டும் வந்து சாமிக்கு வாங்கிட்டு போனோம். உப்பு பரிகாரமும் செய்யலான்னு தான் இருந்தோம். ஆனால் வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியாது குழந்தைங்கள வச்சுட்டு. அப்படின்ட்டு இன்னொரு நாள் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாலையும் எலுமிச்சங்காயும் மட்டும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஃபுல் கூட்டங்க. அமாவாசைனா தான் ரொம்ப ஸ்பெஷல் மாசாணியம்மன் கோயிலுக்கு. மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும், கல்யாணம் ஆகாதவங்க, குழந்த பிறக்காதவங்க அந்தமாரி இருக்கிறவங்க வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் 100 ரூபா டிக்கெட்டோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து நிறைய வந்து குழந்தைங்க இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க அந்தமாரி வேண்டுதல் பண்ணி இதை வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. கூகுளில் வந்து மாசாணியம்மன் கோயிலோட வரலாறு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக தெரியும். இது தாங்க உப்பு பரிகாரம். உப்பை வந்து கொட்டி அதுக்கு மேலே மஞ்சளும் குங்குமமும் வச்சு அதுக்கு மேலே விளக்கு போடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டு விளக்கு போடுவாங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து நேற்று எடுத்த வீடியோ. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நேற்று ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் வரைக்கும் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபுல் ரஷ்ஷாக இருந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் அதுக்கு முன்னாடி எடுத்ததை வந்து நான் மர்ச் பண்ணி போடுறேன். உள்ளே வந்து ஃபோட்டோ வந்து எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக போன டைம் போனப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இருந்துட்டு தான் வந்தோம். ஆனால் நேற்று வந்து எங்களுக்கு வந்து உட்காரத்துக்கு வந்து இடமே இல்லை. அதனால் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டதுமே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாத ரொம்ப டைம் ஆயிடுச்சு. குழந்தைங்கள வச்சுட்டு அவ்வளோ தூரம் கூட்டத்தில் வந்து சாமி பார்த்துட்டு வந்தது பெரிய விஷயமா இருந்துச்சு. எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து என்ட்ரன்ஸு. அங்கேருந்து ஃபுல்லாக கோயிலில் கொஞ்சம் கூட இடம் இல்லைங்க. ஃபுல்லாக வந்து கூட்டமாகவே தான் இருந்துச்சு. 100 ரூபா டிக்கெட்டு, 25 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ டிக்கெட்டு இந்தமாரி 4 இதாக விட்டாங்க. அதுலேயுமே இவ்வளோ இதுதாங்க மிளகாய் அரைத்தல் வழிபாட்டுக்கான தேவையான பொருட்கள். நம்ம என்னென்னத்துக்கெல்லாம் வந்து மிளகாய் அரைச்சி வழிபாடு செய்யணும், அப்புறம் அதோட வழிபாடு கட்டணம் என்னென்ன, அதெல்லாம் நம்ம வந்து அந்த மிளகாய் அரைச்சல் வழிபாட்டில் வந்து கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இதெல்லாம் தான். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.